அப்படியே குழப்பத்திலையும் பிரச்சனையிலும் ஐயோ தாங்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கல்ல, உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஜிஹெச்சுக்கு போங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. போய் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா? இந்த உலகத்திலே நான் தாண்டா கொடுத்து வச்சவன். ஏன்னா அங்கே ஒருத்தனுக்கு மூக்கில் டீப் மாற்றி கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க குடும்பம்லாம் கண்ணீரோடு போவாங்க. ஒரு நாளைக்கு இங்கே இவ்வளோ பணம் செலவாகும், கிட்னி இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்காதான்னு தெரியாதும்பாங்க, இவனுக்கு ஒரு புது வியாதி மூச்சு விட முடியாதும்பாங்க, ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வருவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது கர்த்தர் என்னை ஜீவனோடு இந்த வீட்டுக்குள்ளே ஃபேனுக்கு கீழே உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லேலூயா! இதை நீங்க உணராததுனால தான் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற நன்மைகள்லாம் பெருசாவே தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் காலையில் ஜெபம் பண்ணணும், நைட்டெல்லாம் தூங்கிட்டு எத்தனை பேர் எந்திரிக்கல தெரியுமா? எத்தனை பேர் ரோட்ல போயிட்டு திருப்பி வர்றதில்லை தெரியுமா? எத்தனை பேர் பாய் சொல்லிட்டு போறவன் அதோட போயிடுறான் தெரியுமா? ஆனா கர்த்தர் காலையும் மாலையும் உங்களுக்கு ஜீவனும் பலனும் சுகமும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற ஆறுதல். ஐசி வார்டுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இருக்கணும்னா 5000 10,000 ஆகும். இன்னைக்கு நம்ம ஐசி வார்டுக்குள்ள இல்லை. அப்போ நம்ம 5000 10,000 யாருக்கு கொடுக்கணும்? ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு கொடுக்கணும். காசை கொடுக்க வேண்டாம், நன்றியை கொடுத்தா போதும். எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை சொல்கிறான், அவனை பாரு அவனை பாரு அவனை பாரு. நீ அவன் அங்கே என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியுமா? அவன் சரீரத்துக்குள்ளே எவ்வளோ வியாதி இருக்குன்னு தெரியுமா? ஆனால் கர்த்தர் உங்களை எவ்வளோ பாதுகாக்கிறாரு. அவர் நம்மளை தேற்றுகிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம தீர்க்கதரிசி ஐயா எலியா இருக்கிறாருல்ல, அவர் சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். எதுக்கு கீழே படுத்துட்டாரு? சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். இப்போ 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதன் 5வது வசனத்தில் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியுமா? நம்ம எலியா கொஞ்சம் சாப்பாட்டு ராமன். அவர் எப்பவுமே சாப்பாட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பார். காக்கா வரலன்னு கேள்வி கேட்கணும், என்ன ஆண்டவரே காக்காவை காணோம், சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போல. அந்த மாதிரி எலியாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஆண்டவர் பழக்கிட்டார். அதனால தான் அங்கே விதவையுடைய வீட்டுக்கு போனால் கூட முதல் சாப்பாடையே எதிர்பார்க்குறாரு. பசிக்குதுமா, அடியை கொண்டு வா எனக்கு. அப்படியே சாப்பிட்டு பழகுனவர் இன்னைக்கு சோர்ந்து போய் சூரச்செடி கீழே படுத்திருக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும், இவனை சோறை கொடுத்தா அவனை எழுப்பிடலாம். அல்லேலூயா! இவனுக்கு ஒரு தட்டை காமிச்சா அவன் எந்திரிச்சிருவான், கவலையெல்லாம் மறந்துடும். இப்போ நான் ரொம்ப கவலையில் படுத்து கிடக்கேன் வீட்டில். திடீர்னு ஜெனிஃபர் வாரா ஒரு பக்கெட் பிரியாணியோட. அண்ணே சோத்திரண்ணே, என்னம்மா? அண்ணே இந்த கடைக்கு போனேன், பக்கெட் பிரியாணி கிடச்சிச்சு, கொடுத்தவொடனே எனக்கு எவ்வளோ என் துக்கமே மறந்துடும். சிலருக்கு வந்து துக்கம் மறக்க சோறு பார்த்தாலே. அதனால தான் இங்கே சூரச்செடிக்கில் படுத்துருக்கிறவனை தட்டி எழுப்பி தலைமாட்டில் அப்பமும் தண்ணீர் இருக்கு சாப்பிட்றா. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? இதுதான் தேவன் உங்களை தேற்றுகிறது. அல்லேலூயா! எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வசமா அடிபட்டு வருவீங்க, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு ஆறுதலை உங்களுக்கு வச்சிருப்பாரு. அதை உணர்ந்து பார்க்கணும், நன்றியோடு நினைச்சு பார்க்கணும். யாரோ ஒருத்தங்க உதறி தள்ளுவாங்க, ஒருத்தங்க உங்களை தாங்கி பிடிப்பாங்க. நீங்க வேதனையோட ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும். நீங்க உடைஞ்சு போய் வந்திருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருவாக்கும். ஏன்னா அவர் தேற்றுகிற தெய்வம். அவர் தேற்றும் போது, ஓ ஆண்டவர் என்னை தேற்றுகிறார் என்று நீங்க ஒவ்வொரு நாளும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 10 குஷ்டரோகிகளை அவர் சுகப்படுத்தணும்னா 9 பேர் ஓடி போயிட்டான் தெரிச்சு வீட்டுக்கு. ஆனா ஒருத்தன் மட்டும், ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவர் கேட்கிறார், மீதி 9 பேர் எங்கடா போயிட்டாங்க? ஆண்டவரே எனக்கு மட்டும் வீட்டுக்கு போக மனசு இல்லை. ஆண்டவரே நீங்க தான் என்னை சுகப்படுத்தி இருக்கிறீங்க. அல்லேலூயா! ஆண்டவரே எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனா இந்த வாரம் முழுவதும் எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க, இந்த வாரம் முழுவதும் உண்ண உணவு கொடுத்தீங்க, இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ பேர் என்னை காயப்படுத்தினப்போ எனக்கு ஆறுதலா நீங்க இருந்தீங்க ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் வேலைக்காக பலனை எனக்கு கொடுத்தீங்க. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்தில் வந்து நான் விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. உங்களை உடைக்கிறதுக்கு சத்ரு இருக்கிறான்ல, உங்களை உருவாக்க கர்த்தரும் இருக்கிறாரு. அதுதான் நம்முடைய சந்தோஷம். சத்ரு மட்டும் இருந்தால் தான் நமக்கு வேதனை, உடைக்கப்படுகிற சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் வேதனை. ஆனா நம்மளை தேற்றுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், நம்மளை ஆற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் என்னுடைய சாட்சியை சொன்னேன், ஒவ்வொரு நாளும் பலன் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பெல்லாம் ஒரு காக்கா வரும்.
எப்படி வரும்? அப்பத்தோட தண்ணீரோட வர மாதிரி உங்களுடைய இருதயத்தை மனமகிழ்ச்சியா ஆக்குற மாதிரி வரும். இதுதான் தேவன் அனுப்புகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். உனக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமை உனக்கு வராது. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். யோசேப்பை அவனுடைய சொந்த குடும்பம் தான் தூக்கி குழிக்குள்ள போட்டுச்சு. ஆனா ரூபன், அதே மாதிரி இன்னொருத்தன் யாரு, யூதா, இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. வேண்டாம் 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 வேண்டாம், இவனை நம்ம அழிச்சிடக்கூடாது, இது கர்த்தர் உண்டு பண்ணது. அங்க அடிமையா எகிப்துக்கு கொண்டு போயிருந்தப்போ அங்க போத்திபார்னு ஒருத்தனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு, இது கர்த்தர் கொடுத்தது. உபத்திரவம் தான், அடிமைத்தனம் தான், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தேவனுடைய ஆறுதல் என்பது மைல்டா கூடயே வந்துட்டு இருக்குது. அந்த போத்திபாருடைய வீட்டில் கூட ஒரு பிரச்சனை வந்த உடனே, சிறைச்சாலையில் போடப்பட்ட உடனே சிறைச்சாலையுடைய தலைவனுடைய தயவு கிடைக்கிறது. அந்த சிறைச்சாலைக்குள்ள கிடக்கும் போது கூட 2 பேர் கனவு கண்டுட்டு உள்ள வந்து கிடக்கிறான். இதெல்லாம் என்னது? தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய பலன். நம்ம பெருசாவே எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணா நான் நன்றி செலுத்துறேன், ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணா நன்றி நான் போகும்போது நல்ல எக்ஸ்பிரஸ் அப்படி கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. சைக்கிள் இருந்து காப்பாத்தினாரே, அதுவே சாட்சி தான். அல்லேலூயா. நீங்களாம் அப்படிதான் நினைச்சிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சு என்னத்துக்கு நன்றி செலுத்தனே உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுல. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். மூச்சு விடுறதுக்கு அவர் பலன் கொடுத்தாரு, அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 41:51 வாசிங்க பார்ப்போம். என் வருத்தம் யாவையும், என் வருத்தம், நான் முத செய்தியை தொடங்கும்போது சொன்னேன், மனதுக்கு வருத்தமும் சஞ்சலமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். இதுதான் ஆறுதல். அந்த துன்பத்தை மறக்கும்படி, அந்த வேதனையை மறக்கும்படி, அந்த கஷ்டத்தை மறக்கும்படி தேவன் ஒரு ஆறுதலை கொடுத்தார்ல யோசேப்புக்கு. அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். எப்பா ஏன்பா மனாசேன்னு பேர் வச்ச? என் குடும்பத்தை நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்னை இப்படி தனிமைப்படுத்திட்டாங்களே, நான் உடஞ்சி போயிருந்தேன். என் வீடே என் கூட இல்லையே, நான் கலங்கி கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். மனாசே என்கிற லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்க செய்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறார் பாருங்க. கணவர் தான் அற்பமா நினைக்கிறாரு, கணவர் தான் உதறி தள்ளுறாரு, கணவர் தான் லேயால விட ராகேல பிடிச்சிருக்குங்கிறாரு. ஆனா கர்த்தர் எவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்க்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, மகனே மகளே, உன்னை யாரும் விசாரிக்கல, சாப்பிட்டியான்னு கேட்கல, உன்னை வந்து அரவணைக்கல அப்படின்னு நினைச்சு நீ கலங்காத, நான் இருக்கேன். நான் உன்னை ஒவ்வொரு நாளும் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். எப்படி ஆண்டவரை தேற்றுறீங்க? வசனத்தை அனுப்பி தேற்றுகிறேன். உன் இருதயத்துக்குள்ள பலத்தை கொடுத்து தேற்றுகிறேன். சில நேரம் உன் பிள்ளைகளே உன்னை உடைக்கிறாங்க, தாங்கவே முடியல. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, நாள்தோறும் என்னோடு போர் செய்கிறார்கள். ஒரு நாள் கூட எனக்கு கேட்பு கிடைக்கிறதே இல்லை, ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருக்கிறது இல்லை. ஆனா நான் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை மாற்றி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் சங்கீதம் 71:21 சங்கீதக்காரன் சொல்லுவாரு, என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிறீர். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை ஆண்டவர் எப்படி தேற்ற போகிறாரா? மேன்மையை பெருக பண்ணி. ராஜேஸ்வரி சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, உங்க கணவர் கொத்தனார் தானே, ஆனால் அவர் இருக்கும்போது கூட டைல்ஸ் போட முடியல என் வீட்டுக்குள்ளே. நான் போன வாரம் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் நின்று நான் ஜெபம் பண்ணும்போது என் கால் இந்த தரையை பார்த்துச்சு. இதே கலர் தானே சிஸ்டர்? இந்த டைல்ஸை பார்க்கும்போது நான் நினச்சேன், இவங்க மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். இவங்க வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது நான் நினச்சேன், இவங்க மேன்மையை பெருக பண்ணியிருக்கிறார். கணவர் இருக்கும்போது இருந்துச்சா ஃப்ரிட்ஜு? கணவர் இருக்கும்போது டைல்ஸ் இருந்துச்சா? கணவர் இருக்கும்போது இந்த பாடல் டிவிலாம் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுவதற்காக என் மேன்மையை பெருக பண்ணுகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுத்துருப்பார். அது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதை நினச்சி நீங்கள் நன்றி செலுத்துனீங்கன்னா அந்த கொஞ்சமும் பெருக ஆரம்பித்து விடும். தயவு செய்து சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறார்கள், அதுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நல்ல சாப்பிட பலன் கொடுத்துருக்காருல, நன்றி செலுத்துங்க. சத்துரு தோற்று போகட்டும். என் வாழ்க்கையில என்ன கிடைச்சிருச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, அவனை பாரு நல்லா இருக்கான், இவனை பாரு எப்படி இருக்கான், நேத்து கல்யாணம் பண்ணவன் இன்னைக்கு பைக்ல போறான், கார் வாங்கிட்டான், என்னங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க மேன்மை தேவனுடைய கரத்துல இருக்குது. அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட மேன்மையை வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயம் உன் தலையை உயர்த்துவேன் என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட மேன்மை வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா மேன்மையை வச்சிருக்கிறாருங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்கள் ஓட வேண்டும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே.